வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்பது கார்கே. ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்தார், அது தெரிந்த செய்தி. ஆனால் பராசக்தி படக்குழு இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகனுடைய இல்லத்தில் நடந்த அந்த பொங்கல் செலிப்ரேஷனில் பிரதமரோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது புதிய செய்தியாக மாறியிருக்கிறது. இதை விமர்சித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. பராசக்தி படக்குழு காங்கிரஸ் பாஜகவோடு சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடி இருக்கிறது அப்படின்னு திரு மாணிக்கம் தாக்கூர் விமர்சிக்கிறார். ஜனநாயகன் பிளாக் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சி பராசக்தி படத்தில் ஹிந்தி எதிர்ப்புன்றதை தாண்டி காங்கிரஸ் எதிர்ப்பு இருக்கு, இந்திரா காந்தியை எதிர்க்கிறார்கள், இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் குறிப்பிடுகிறது. இளைஞர் காங்கிரஸுடைய மாநில தலைவர்லாம் இதை குறிப்பிடுகிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி பராசக்தியில் எந்த சர்ச்சையும் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் சிவகார்த்திகேயன். ரவுடிகள் கோமாளிகள் இந்த படத்தை எதிர்க்கிறார்கள், மறைமுகமாக ஓடவிடாமல் செய்கிறார்கள் அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறார் சுதா குங்கரா. யாரை குறிப்பிட்டு, எந்த ரசிகர்களை குறிவைத்து அப்படின்ற கேள்விகளும் எழுகிறது. ஜனநாயகனுக்கு குரல் கொடுத்த ராகுல், பராசக்தி படக்குழுவை அழைத்த மோடி, பின்னணி என விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதயத்துல்லா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி திரு எம் குமார் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு எம் குமார் அவர்கள்ட்ட. திரு எம் குமார், ஹிந்திக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் பராசக்தி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பராசக்தியுடைய பின்னணி திமுக அப்படின்லாம் நீங்களாம் விமர்சனங்களை முன் வச்சிங்க. திடீர்னு பராசக்தி படக்குழு டெல்லியில் இருக்குது, பிரதமரை பார்க்குது, என்ன நடக்குது? முதலில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது பொங்கல் விழா நம்மளுடைய பிரத்யேகமான தமிழர்களுடைய விழா. அது டெல்லியிலே மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. தமிழர்கள் யாரெல்லாம் அதில் ஆர்வமிக்கவர்களோடு பிரதமர் எப்போதுமே இந்த விழாவை கொண்டாடுறது பழக்கம் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர்களை விருப்பம் தெரிவித்தன் அடிப்படையில் ஆமாம் ஆமாம் தமிழர்கள் இல்லையா, தமிழர் கொண்டாடுறதுக்கு வராங்க, கூட இருக்காங்க. இதில் பெருசாக இதுக்கு ஒரு கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அது எப்படி சார்? இந்த இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் இருந்து ஜிவி பிரகாஷ் இருப்பார், சிவகார்த்திகேயன் இருப்பார், ஜெயம் ரவி இருப்பார். ஆமாம், அது எப்படி ஒரே படத்துல இருந்து 3 பேர் விருப்பம் தெரிவிப்பாங்க? படத்தில் உள்ளவங்க, அந்த படத்தில் நடித்தவங்க, அவங்க தமிழருக்கான பிரத்யேகமான பொங்கல் விழா ஒரு டெல்லியில் கொண்டாடப்படுது. அதெல்லாம் அவங்க கலந்துக்கிறாங்க. எல் முருகனோட கான்டாக்ட் இருந்திருக்கலாம் இருக்குது இவங்களுக்கெல்லாம், அதனால் கலந்துக்கிறாங்க. இது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இதுக்கு நீங்கள் இன்னொரு பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஒரு நாளைக்கு இப்போ சரத்குமார் இருந்தார், ஏன் இருந்தார் கேட்கல. அவர் பாஜக இருந்தார், ராதிகா இருந்தாங்க, அவங்கள கேட்கல. ஆனா இவங்க அரசியல் படாம இருக்கக்கூடியவங்க இப்போ இப்படி ஒரு நிகழ்வுல கலந்து கொள்கிறார்கள் அப்படின்றப்போ, இப்போ ஜிவி பிரகாஷ் போனாரு, அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. சிவகார்த்திகேயன் ஏன் போனாரு? ஏன் போனா என்னென்ன எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடணும் அவசியம் இல்லை. விஜய் கூப்பிடுங்க, அஜித்தை கூப்பிடுங்க, ரஜினியை கூப்பிடுங்க, உங்க நண்பர் ரஜினியை கூப்பிடுங்க, கமலை கூப்பிடுங்க சார், கமல் எம்பி சார். இன்விடேஷன் அடிச்சு எல்லாத்துக்கும் அனுப்பி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்ட விழா இல்ல. எல் முருகனுக்கு யார் யாரெல்லாம் தொடர்பு இருந்ததோ அவங்கங்க போயிருப்பாங்க. எல் முருகனை தான் நீங்க பார்க்கணும். எல் முருகனுக்கு பராசக்தி படக்குழுவோட தொடர்பு இருந்தது. நாட் ரிலேட்டிவ் கான்டாக்ட் இருந்தது, அவங்களோட தொடர்பு இருந்தது. அது தவிர அவர் அந்த துறையினுடைய அமைச்சர். அவர் இவங்களுக்கு கண்டிப்பாக சினிமா சம்மந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இப்போ எனக்கு டவுட் சார், ஜனநாயகன் படம் வந்ததா ஜனநாயகன் படக்குழுவையும் அழைச்சிருப்பீங்க? சரி, அதெல்லாம் இப்போ கார்கேக்கு 100 ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஏன்னா 100 ஃப்ரெண்டு இருப்பாங்க. யாரையாவது அந்த டைமில் உங்கள் வீட்டில் ஒரு விழா வைக்கிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு காலையில் நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன், அல்லது 2 நாளைக்கு முன்னால் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். ஓ சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, விழா கொண்டாடலான்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன்ல. அதுதான், அவ்வளோதான் சார். நிறைய தியரி இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய தியரிகள்லாம் வைக்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் தரல, தடுத்தது மத்திய அரசு. பராசக்தி அதே சிக்கலிருந்து சென்சார் கிடைக்கிது, வழங்கியது மத்திய அரசு. அப்படின்றது இது நிரூபிக்குதான்னு கேட்குறேன். ஜனநாயகன் படத்தில் இராணுவத்துடைய சிம்பிளை எடுத்தால் அதுக்கு உள்துறையிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். வாங்கி செய்கிறது ப்ரொசீஜர். அதை அவங்க வாங்கலை. படக்குழு 5 பேர் கொண்ட குழு 25க்கும் மேற்பட்ட சில கண்டிஷனை போட்டு, ஏன்னா சில கண்டிஷன் கட் பண்ணி கொடுங்க, அலோவ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அந்த படத்தை தயாரித்த ப்ரொடக்ஷன் கோர்ட்டுக்கு போகுது. அங்கே தான் சிக்கலே உருவாகுது. இது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது யோசிச்சு பார்க்க சிக்கல் இல்லை சார். அடுத்து தனிநபர் நீதிபதி
இந்த படத்துக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல மேல்முறையீடு போயிட்டு தடை வாங்குறாங்க. கோர்ட்டுக்கு முதல்ல போனது யாரு? முதல்ல போனது கேவிஎன். முதல்ல தீர்ப்பை எதிர்த்து உடனே மேல்முறையீடு பண்ணாங்க. இல்ல அந்த 5 பேர் குழுவில் ஒருத்தர்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் குழு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனது அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் தான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகுது. கோர்ட்டில் அதுக்கப்புறம் அதை அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க, அதை வெளியிடலாம். ஏற்கனவே 5 பேர் எடுத்த முடிவு, 5 பேர் குழுவில் எடுத்த முடிவுக்கு மாறான கோரிக்கை வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த படத்தை வெளியிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழு அதை வந்து இல்லை அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முறையிடுறாங்க. அது கோர்ட்டு அங்கே அப்பீலுக்கு போகிறது. இதுதான் நடந்த விஷயம். ஆக இதை இழுத்துட்டு போனது, இதை 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 ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குனது, அது வந்து அரசியல் பின்புலம் உள்ள இந்த படத்தை நடக்க விடக்கூடாதுன்னு தடுக்கணும்னு நினைக்கிற சில நிறுவனங்கள், பின்னால் இருக்கிற சில நிறுவனங்களுடைய சூழ்ச்சி தான் இதற்கு காரணம். சார் அரசியல் நீதிமன்றத்திற்கு அரசியல் பின்புலம் பராசக்திக்கு இருக்கு சார். பராசக்தி ஒரு அரசியல் பேசுறது, ஒரு கட்சியை விமர்சிக்குது. இப்ப நம்ம பேசுறது ஒரு கட்சி பின்னாடி இருக்குன்னு நீங்க முதல்ல பராசக்தியை பத்தி கேட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுலயும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க, அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க, படம் ஓகே ஆயிட்டுது. இப்போ இதுலயும் அதே போல சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போல அவங்க பராசக்தியில் அவங்க கோர்ட்டுக்கு போல, இதுல கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட்டுக்கு போனப்பறம் அந்த நடைமுறையை ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். கோர்ட்டில் இவங்க போன உடனே எடுத்துகிட்டு போன உடனே அது திரும்ப சீரியஸ் ஆகிறது. சீரியஸ் ஆன உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் ஆகுது. அப்பீல் ஆனதுக்கு பிறகு இப்போ அது டேட் 21 டேட்டுக்கு வருது. இவ்வளோ தான் அதில் நீங்கள் எதையுமே ஒரு ப்ராக்டிக்கலாக அணுகணும். ஒரு நீதிமன்றத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீதிமன்ற நடைமுறையை முடிச்சுட்டு தான் நம்ம வெளியே வரணும். அதனால் அதையும் இதையும் முடிச்சு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் பண்ணினது பின்னால் இந்த படத்தை வெளியிட விடக்கூடாது, விஜய் படத்தை இப்போ உடனே வெளியிடக்கூடாதுன்னு தமிழக அரசியல் நிலவரம் தான், அரசியல் களம் தான் அதை செய்திருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழக அரசுன்னு சொல்ல மாட்டீங்களே, நல்ல வேலை. தமிழக அரசியலில் சினிமா பலம் மிக்க ஒரு நிறுவனம் தான் இதை செய்திருக்கிறது. அதுதான் பின்னால் இருந்து இயக்கியது. சார் எனக்கு புரியல சார், இந்த படத்தை எடுத்தது கேவிஎன் நிறுவனம், அவங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். கேவிஎன் நிறுவனம் தான். அந்த கேவிஎன் நிறுவனத்தை நீதிமன்றத்துக்கு போக வச்சதும் இயக்குனதும் பின்னால் இருந்து இயக்குனதும் அதன் அடிப்படையில் அது கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆனதும் அதான் காரணம். கேவிஎன் நிறுவனம் தான் இதை கோர்ட்டுக்கு எடுத்து போனால் இந்த மாதிரி இது அப்போ முடிவுக்கு வந்திருக்கும். சார் அவங்க தொடர்ந்து படம் தயாரிச்சுட்டு வரக்கூடிய நிறுவனம், தமிழ்நாடு அரசு சார்பாக ஒருத்தர் சொல்லி போறாங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அது அப்படித்தான். விஜய் தமிழ்நாடு அரசு திமுகவை எதிர்க்கிறாரு. ஆமா, அதான் அங்கதான் பிரச்சனை. அதனால அவர் படம் வந்ததுன்னா தேர்தலில் அவருக்கு நிறைய ஓட்டு. என்ன கோர்ட்டுக்கு போகாம இருந்தா ஜனநாயகன் படம் வந்து அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும். 2 நாள்ல படத்தை வச்சுக்கிட்டு படத்துக்கு சர்டிபிகேட்டே கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போகாம என்ன சார் பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு ட்ரிபியூனலுக்கு போயிருப்பாங்க. அதுதான் சார், அது என்ன சொல்லிச்சுன்னா அவங்க தான் சொல்லி முடிச்சாங்க. நீதிமன்றத்துக்கு போகலைன்னா நீதிமன்றத்துக்கு போய் தான் அதில் பல கேள்விகள் எழுந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. நீதிமன்றத்துக்கு போல அந்த சென்சார் போர்டு வந்து சொன்ன விஷயத்தை இவங்க சரி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இங்கே சால்வ் ஆகிருக்கும். இதை வந்து தமிழக அரசியலில் தமிழகத்தில் விஜய் வந்து பாப்புலர் ஆகிடக்கூடாது, இந்த படத்தின் மூலம் ஜனநாயகன் பெயர் வைத்துக்கொண்டு பல ஊழலுக்கு எதிராக பல விஷயங்களை பற்றி அவர் பேசியிருப்பதனால் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய தேர்தல் நேரத்தில் அது அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக தடுப்பதற்காக சில சக்திகள் வேணும்னுக்கு திட்டமிட்டு பிரபாகரன் ராஜீவ்காந்தியை கொன்றவங்களுக்கு யாரை கொல்ல போகிறோன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிரபாகரன் பின்னால் தெரிஞ்சது போல இதில் இயக்குறது பின்னால் இருக்கிற ஒரு பெரிய குரூப் வேலை செய்திருக்கிறது. நம்ம இதுலேயே நிறைய கான்ஸ்பிரசி பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் இன்னும் நிறைய குழப்புற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஜனநாயகன் படத்தை ஒரு நிறுவனம் தயாரிக்குது, அந்த தயாரிப்பு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனம் இயக்குது, அந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசு சார்ந்த நிறுவனம். ஒண்ணுமே புரியல. அந்த நிறுவனத்துக்கு பின்னால இருந்து சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ண முடியும் சார்? இது இல்லைன்னா அவருக்கு இன்னும் பல விஷயங்களை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், தடை பண்ணிடுவேன்னு சொன்னா அவருக்கு அதிகார சக்தி அப்படி சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப மத்திய அரசு தடையா இல்ல, மத்திய அரசு இல்ல தடையா. கேட்போம். திரு ராஜகம்பீர் அப்பாஸ் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு ராஜகம்பீர் அப்பாஸ் அவர்கள்ட்ட 2 விஷயங்கள் இருக்கு. பராசக்தி படக்குழு சென்றது ஒரு மரியாதை நிமித்தமானது அப்படின்னு கடந்து போயிட முடியுமா? ஒட்டுமொத்த படக்குழுவில் பெரும்பான்மையானவங்க 2 நடிகர்கள் இருக்காங்க, ஒரு இசையமைப்பாளர் போயிருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் பிரதமரை சந்திப்பது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லையா?
அது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையினுடைய அமைச்சகத்திலே ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எல் முருகன் ஒரு பொங்கல் விழாவுக்கு அழைக்கிறார் என்கிற போது அது எப்படி நம்ம அரசியல் விழாவாக எடுத்துக்கொள்ள முடியும்? தமிழர் பண்பாட்டு திருநாளாக, அறுவடை திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கலை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று அவரும் ஒரு தமிழர் தான். அவர் பாஜகவை சார்ந்தவராக எல் முருகன் இருந்தாலும் ஒரு தமிழர் தான். அவர் அழைக்கிறார் என்கிற போது அந்த அமைச்சகத்தின் கீழே தான் சினிமா வருகிறது, சினிமா சார்ந்த விருதுகள் வருகிறது, படப்பிடிப்பு எல்லாத்துக்குமான அனுமதிகள் அங்கிருந்து தான் வருகிறது. அப்போ அவர் இதற்கு முன்பு எல் முருகன் அவர்கள் ஏஆர் ரஹ்மானை சந்தித்தார். ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஸ்டுடியோவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்த போது அங்கு அவர் சென்றார். அப்ப ஏஆர் ரஹ்மானுக்கும் எல் முருகனுக்குமான உறவு அரசியல் உறவா எடுத்துக்கொள்ள முடியுமானா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தனக்கென்று எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளாதவர். அவர் கலைப்பணி மட்டும்தான் செய்யக்கூடியவர். அவருக்கென்று தனிப்பட்ட கருத்துக்களை அவர் பொதுவெளிகளிலே பேசி வரக்கூடிய கலைஞர்களில் ஒருவராக அவர் இருந்ததே இல்லை. அப்போ அது மாதிரி தான் இது ஒரு பண்பாட்டு நிகழ்விற்கு அழைக்கிறார்கள் என்கிற போது மரியாதை நிமித்தமாக அதை சந்தித்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கணும். அவர்களுக்கு வேண்டுமானால் அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம். பாஜகவிற்கு மோடி பொங்கல் நடத்துவதன் மூலமாக அவர்களுக்கு அரசியல் அது ஒரு மைலேஜ் இருக்கலாம். கலைஞர்களுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவகார்த்திகேயனுக்கும் ஜிவி பிரகாஷ்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டம் பொது பிரச்சனைகளுக்கு கூட அவர் வந்திருக்கிறாரு. அப்ப அது கலைஞர்களுக்கு அழைப்பு விடுகிற போது அதை மறுப்பதற்கான அதிகாரம் அவர்களிடத்துல இல்ல. இப்போ போக மாட்டேன் வர மாட்டேன்னு சொல்ல முடியாது. போயிருக்காங்கன்னா அது பரவாயில்ல சார். இந்த படம் வந்த நேரம் இந்த படத்துக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு, இந்த படத்துக்கு ஆதரவா ஒரு பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு இப்படி ஒரு ரசிகர் மோதலே நடந்துட்டு இருக்கப்போ எங்க படத்துக்கு சென்சார் கிடைக்கல, உங்க படத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு ரசிகர் மோதல் நடந்துட்டு இருக்கப்போ இது ஒரு மெசேஜ் சொல்லலையான்னு கேட்குறேன். என்னங்க, ஜனநாயகனுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்துச்சோ அதே நெருக்கடி பராசக்தி இருந்துச்சுன்னா அந்த இயக்குனர் சொல்றாங்க. 25 கட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த நெருக்கடியுமே சந்திக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அது காங்கிரஸ் காலத்துல நடந்த மொழி போராட்டம்ங்கிறதுனால பாஜக மறைமுகமாக காங்கிரஸ் சார் 10ஆம் தேதி படம் வந்துருச்சுல. இப்போ இவங்களுக்கும் மாற்று ஏற்பாடு செய்து இந்த படக்குழு போய் நிக்குது. ஆமா, இல்லங்க, பிரதமரோட நிக்குதுன்னு நீங்க அபிஷியல் ஆக்காதீங்க. அது தனிப்பட்ட நிகழ்வு. பொங்கல் விழாங்கிறது அபிஷியலா கிடையாது. நீங்க அதிகாரப்பூர்வமான ஒரு அரசு விழா மாதிரி நீங்க அதை எடுத்துக்கிற முடியாது. பொலிட்டிக்கலாவும் அதை எடுத்துக்கிற முடியாது. நீங்க காசி தமிழ் சங்கத்துல போய் ஒருத்தர் கவிதை வாசிக்கிறாரு அல்லது பாட்டு பாடுறாருங்கிறனால அவர் அரசியல் கொண்டாரு நம்ம சொல்ல முடியாது. நீங்க இளையராஜா பாஜக எம்பியா போனா கூட அவரு இந்துத்துவ கருத்துக்களை பேசுகிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மதவாத கருத்துக்களை பேசுகிறார்னு அவர் மேல விமர்சனம் வைக்க முடியாது. நம்ம சில கலைஞர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அதனால ஜனநாயகன் என்னன்னா மாற்று ஏற்பாட்டுக்கு அவங்க தயாரா இல்ல. இவங்க இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்து வேற எடிட்டிங் வெர்ஷன் வச்சிருந்தோம், அதனால நீ தீ பரவட்டும்ங்கிறத தடுத்தா நீதி பரவட்டும்னு அடுத்த ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க, அந்த இயக்குனரே பிளான் ஏ பிளான் பிலாம் நாங்க வச்சிருந்தோம், வரிசையா வச்சிருந்தோம், அதனால அடுத்த உடனே ரிலீஸ் பண்ணிட்டோம். இவங்க அப்படி திட்டமிடல. அதுல ஏற்பட்ட சறுக்கல், ராணுவ தளவாடங்களை குறியீடுகளை காட்டுகிற போது அதுக்கு சான்று பெறணுங்கிற ஒரு தடங்கல் வருகிற போது அதற்கு மாற்று ஏற்பாட்டை அவர்கள் முன்கூட்டி உறுதி செய்யாதனுடைய விளைவாக அது ரிலீஸ் ஆகல. அதனால அவர்களுடைய கவனக்குறைவினால ஏற்பட்டது. இல்ல அதற்கு அரசியல் உள்நோக்கம் இருக்குமா இல்லையா என்பது இல்ல சார். அது கவனக்குறைவால ஏற்பட்டது அப்படின்னு ஒரு புறம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றது இது இல்ல இது தமிழர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அப்படின்ற அளவுக்கு ராகுல் குரல் கொடுக்கிறார் சார். பாஜக பின்னாடி இருக்குன்னு சிஎம்ஏ சொல்றாரு. ராகுல் காந்தி அதாங்க, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார், அமலாக்கத்துறையை போல வருமான வரித்துறையை போல சென்சார் போர்டும் இந்த வரிசையில சேர்ந்துருச்சா, ஒரு படத்தை ஏன் தடை செய்கிறீர்கள் அப்படின்னு பாதிக்கப்பட்ட கலைஞனுக்கு ஆதரவாக மாற்று கருத்து கொண்டவராக இருந்தால் கூட மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல மாற்று கருத்து கொண்டவருடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் குரல் கொடுக்கிறார். அதனால ராகுல் காந்தியும் அப்படி ஒரு பண்பாட்டு தளத்துல இருந்து அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார். அப்படிதான் இது அரசியலாகவோ கூட்டணியாகவோ முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கெப்போ திரு நரேஷ், இது அரசியலா பார்க்காதீங்க. ஒரு பிரதமர் அழைத்திருக்கிறார், 2 நடிகர்கள் சென்றிருக்கிறாங்க, அதோட நிப்பாட்டிக்கங்க. இதை வச்சு படத்தோடையோ சென்சார் போர்டோடையோ முடிச்சு போடாதீங்க அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை? இல்ல, இதுல அடிப்படையில அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழையன வெப்பை போக்கி இன்னைக்கு போகி கொண்டாடுறோம். சோ தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த பொங்கல் விழா எவ்வளவு பெரிய அரசியல் ஆக்க முடியும் அப்படின்றத பாஜக ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு படம், ஒரு சினிமா படம், அது ரிலீஸ் ஆனா என்ன அரசியல் பண்ணலாம், ரிலீஸ் பண்ண விடாம என்ன அரசியல் பண்ணலாம் அப்படின்னு பல விளையாட்டுகளை
இந்த பொங்கலுக்கு பாஜக விளையாடி காட்டியிருக்கு, அதுவும் தமிழக அரசியலை மையப்படுத்தி. 2 படம், ஒண்ணு ஜனநாயகன், இன்னொன்னு பராசக்தி. பராசக்தி கடைசி நேரத்துல அதுக்கு சென்சார் சர்டிபிகேட் வந்து குறிப்பிட்ட தேதியில அது ரிலீஸ் ஆயிருச்சு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், அண்ணன் ராஜகம்பீரன் நான் கிட்ட கேட்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த பராசக்தி படத்துக்கு சென்சார் கிடைக்காம நிப்பாட்டப்பட்டிருந்தாலோ, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சி ரிலீஸ் ஆகியிருந்தாலோ, ஜனநாயகன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு டைரக்டரோ இல்ல ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோ போய் அந்த பொங்கல் விழாவில் கலந்துகிட்டு இருந்தாலோ இன்றைக்கு வேற டோன்ல பேசியிருப்பாங்க. ஆனா அதுவே வந்து இத்தனை ஒரு மாத காலமாக பராசக்தியை தூக்கி கொண்டாடிய திமுகவினர் இன்றைக்கு அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் காங்கிரசின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாம அதை எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பாஜக வந்து கூப்பிட்டு இந்த பக்கம் கூப்பிட்டு விழா நடத்தினது ஒரு மிகப்பெரிய அரசியலை தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு நல்லாவே தெரியுது அவன் ரொம்ப இப்ப அடி வாங்கிட்டு இருக்கான், இப்போ கொஞ்சம் கூப்பிட்டு அவனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுவோம் அப்படின்ற மாதிரிதான் இந்த பராசக்தி டீமை கூப்பிட்டு அவங்க பொங்கல் விழா எல்முருகன் அவர்களுடைய இல்லத்துல கொண்டாடுனதா நான் பாக்குறேன். முக்கியமா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒண்ணு கிளாரிட்டி கிளியர் ஆகுது. இத்தனை நாட்களாக பாஜகவுடைய பி டீம் தாவேகா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, பாஜகவால் அனுப்பப்பட்ட ஆள் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா வகையிலும் முடக்கிறதன் மூலமாக யார் உண்மையான பாஜக எதிர்ப்பை இங்க தமிழ்நாட்டுல விதைக்க போகிறார் அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்கன்றத நான் இங்க தெரியப்படுத்த விரும்புறேன். முக்கியமா ஐயா சொல்லியிருந்தாரு, முன்னாடி பேசினார் ஐயா சொல்லியிருந்தாரு, இங்கே தமிழகத்தில் இருந்து அழுத்தம் கொடுத்துதான் அந்த படம் நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அது எப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தலைவர் வரும்பொழுது, ஒரு புதிய கட்சி இங்க வந்து மக்கள் செல்வாக்கு பெரிய மக்கள் செல்வாக்கோட வரும்பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து ஒருத்தர் சொல்லி அங்க மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றியத்தில் ஆளக்கூடிய ஒரு சென்சார் போர்டு, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சென்சார் போர்டு சொல்லி அந்த படத்தை வந்து நிப்பாட்டுதுன்ற மாதிரிதான் ஐயா வந்து சொல்றது பொருள்படுது. ஸோ அதுல இருந்து தெரியுது இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐயா சொல்றது வந்து பொருள்படுது. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க வெளிப்படையா சொன்னது பராசக்தி படம் பேசுவது திமுக சார்ந்த அரசியல், இந்திய எதிர்ப்பு போராட்டம்னாலும் திமுக கானது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்னு பராசக்தி படம் எதிர்ப்பது காங்கிரஸ் அன்றைய ஆட்சியாளர்களை, அப்போ அது காங்கிரஸ் பகைக்குது. இப்போ பிஜேபியோட போயிட்டாங்கன்றீங்க. இந்த 3 கனெக்ட் பண்ண முடியுதா? திமுக, காங்கிரஸ், பாஜகன்னு 3 நீங்க கனெக்ட் பண்றீங்க, எப்படி கனெக்ட் பண்ண முடியுதுன்னு கேட்கிறேன். இல்ல, இந்த இடத்துல நம்ம நடக்கிறத நம்ம கோர்வையா பார்த்தாலே தெரியும். இந்த படம் வர வரைக்கும் காங்கிரஸ் வந்து வாயை திறக்கல. ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அவர்கள் செஞ்ச விஷயம் இருக்குல்ல, படத்துல செஞ்ச விஷயம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு படம் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. மாமன்னன் ஒரு படம் எடுத்தாங்க, அதுல கிளைமேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எப்ப இது நமக்கே வந்து ரிவர்ஸ் ஆகும் போல அப்படின்றது. சோ அதிமுக காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு அந்த கிளைமேக்ஸா வந்து அதுக்கப்புறம் அதுவும் விமர்சனமாச்சு. இப்போ காங்கிரஸ் அன்னைக்கு மத்தியில இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது, அதாவது நான் இன்னும் படம் பார்க்கல, பராசக்தியும் பார்க்கல. அந்த படத்துல பார்த்தவங்க சில சொல்றது என்னன்னா, அப்ப நடந்தது அப்படியே எடுத்திருந்தா கூட, வரலாறு மாறாம அப்படியே எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இவங்களை குளோரிஃபை பண்ணி காட்டுறதுக்காக பல விஷயங்கள் அங்க போட்டது காங்கிரஸ் வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு உதாரணமா இப்ப நான் எங்க லாக் பண்றேன் அப்படின்னா, நேத்து கூடலூர் வந்திருக்காரு ராகுல் காந்தி, கூடலூர் வந்திருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல திமுக உடைய எந்த தலைவரையும் சந்திக்காம அப்படியே வயநாடு போயிருக்காரு. இது வந்து ஒரு முரணா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த தொகுதியுடைய எம்பி அங்க இருந்தார், திரு ஆர் ஆசா இருந்தார். கட்சி தலைமையை வந்து பாக்கல இல்லையா, கட்சி தலைவர்களை பாக்கல இல்லையா, ஏன்னா கட்சி அந்த தொகுதியுடைய எம்பியா தான் அவர் கலந்து கொண்டார், அதனால பார்த்தார். இல்லைன்னா அவங்களும் பார்த்திருக்க முடியாது. இங்க அவர் வந்து சந்திப்பார், இங்கே நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்ன்றதை திமுக கூட்டணி எதிர்பார்த்தது. அது இல்ல அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே என்ன சொன்னாங்க, செல்வ பெருந்தகைகள் அவர்கள் தலைமையில இந்த கூட்டணி ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு பேசும்பொழுது, எங்களுக்கு தேசிய தலைமை அனுப்பிய ஆள் ஜோடங்கர் தான், ஜோடங்கர் சொல்றதுதான் வந்து இங்க எல்லாரும் பின்பற்றோம் அப்படின்னு அவருமே மாற்று கருத்தை வச்சுட்டு இப்ப வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இந்தியா கூட்டணி இப்ப வந்து போயிட்டு இருக்கு. இந்த படம் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டை எடுத்து கொடுக்கும் மக்கள்கிட்ட அப்படின்னு நினைச்சு எடுத்து ரிலீஸ் பண்ண படம், ரொம்ப அவசரமா எடுத்துட்டு வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ண படம், அது இப்ப பேக் ஃபயர் ஆயிருக்கிறது தான் நம்மளால இப்போ. யாருக்கு பேக் ஃபயர் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த படம்? திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு அந்த படத்துடைய இயக்குனர் வந்து படம் நல்லா இல்ல, இன்னைக்கு பாஜக உள்ள வந்திருக்கு. இப்ப பாஜக படத்தை பாப்பாங்கல்ல, திரும்ப படம் ஓடும்ல. இல்ல, பாஜகவினரால இன்னும் கொஞ்சம் படம் ஓட போகுதுன்னு தான் நானும் பாக்குறேன். ஆனா படம் ஓடுறது பிரச்சனை இல்லை, ஆனா எப்படி ஓடுதுன்றதுதான் பிரச்சனை. இப்ப அவங்க இயக்குனர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க, அதுல இருந்து நான் சொல்றேன், இங்க ஒரு கும்பல் இருக்கு, அந்த கும்பல் வந்து ரவுடி கும்பல் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஒரு நடிகருடைய ரசிகர்கள் சேர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுல காழ்ப்புணர்ச்சியில பேசி இந்த படத்தை ஓட விடாம பண்றாங்கன்ற அளவுக்கு ஒரு ஃபீட்பேக்கை வந்து கொடுக்குறாங்க.
முக்கியமா சொல்ல போனோம்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பரவலா இந்த படம் வந்து பெருசா மக்கள் வந்து விரும்பி இன்னைக்கு வந்து படத்துக்கு போற மாதிரி இல்ல. பொங்கல் விடுமுறை வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போறாங்க. மேபி மக்கள் வந்து விரும்பி போனாலும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பவே ஏன் வந்து இவ்வளவு பேசுறாங்கன்னா, வழக்கமா வந்திருந்தா கூட, சாதாரணமா வந்திருந்தா கூட இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில ஆதரவை பெற்றிருக்கும். ஆனா விஜய் ரசிகர்கள் இங்க வந்து ஒரு கருத்து சொல்லி அது மக்கள் கிட்ட போய் மக்கள் எல்லாம் இந்த படத்தை வெறுக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி அவங்க வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. சோ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ இல்ல விஜய் ரசிகர்களோ சொன்னா தமிழகம் முழுக்க ஒரு படத்தை ஓட விடாம பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு. அதாவது சில 1000 பேர் ஃபேக் ஐடியில உட்கார்ந்து இங்க நெரேட்டிவ் செட் பண்ணி கோடிக்கணக்கான மக்கள் ஒரு போடுவாங்க சார். IMDb ரேட்டிங்ல போடுவாங்க, ரிவ்யூ கொடுப்பாங்க. நல்லா உத்து பார்த்தா பிரின்ஸ் படத்துடைய விமர்சனத்தை எடுத்து இதுல போடுறாங்க. அதுவும் இருக்குதானே. பின்னாடி பார்த்தா பிரின்ஸ் பேனர் இருக்கு. அது செய்யறவங்க யாரு? டைரக்டர் கேட்க மாட்டாங்களா? அதுதான் சார் சொல்றேன். ஆயிரக்கணக்கான நபர்கள் இணையத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலை கோடிக்கணக்கான மக்களை அந்த படத்துக்கு போக விடாம தடுத்துருச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்ல வராங்க. 2026ல இதே தொண்டர்கள் இதே ரசிகர்கள் சொல்லி தளபதி அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்காம முறைக்கிடுவாங்களான்ற ஒரு கேள்வி வைக்கிறேன். சரி, கேட்போம். நான் திரிதாதுல் அவர்கள்ட்ட இன்னைக்கு பராசக்தி படத்தை வந்து பார்க்கக்கூடாது, எங்களெல்லாம் ரொம்ப அது டேமேஜ் பண்ணுதுன்றீங்க. பிரதமர் வந்து அந்த படக்குழுவை சந்தித்து இருக்கிறார். நிகழ்வு அப்படின்றது பொங்கலாக இருந்தாலும் அந்த படக்குழுவில் சந்திச்சிருக்காங்க. அந்த படக்குழுவை சந்தித்து காங்கிரஸை வெறுப்பேற்றி இருக்கிறதா பாஜக? நான் எப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் பராசக்தி படம் எங்களை எதுக்குதுன்னு நான் சொல்லவும் இல்லை. பராசக்தி குழு போயிருச்சுங்கிறதுக்காக நான் வருத்தப்பட போகிறதும் கிடையாது. காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேட்டி கொடுத்துருக்காங்க சார். நான் ஒரு காங்கிரஸ் தலைவர். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சில கருத்து சொல்ல உரிமை உண்டு. நீங்க என்னைய கூப்பிட்டு பேசும்போது நான் சொல்றதா மாணிக்க தாக்கூர் சொன்னாரு. சரி, அவர் கருத்து சார். அது எங்க கட்சியில காசை பேஸ் பண்ணலாம் பேசுறாரு. எங்க கட்சியில ஒரு தலைவர் MP அவர் கருத்தை அவர் சொல்றாரு. இப்போ என் கருத்தை நீங்க கேட்கணும். சரிதானா? பராசக்திக்கு முன்னால ஒரு முன்னோட்டத்தை நான் சொன்னா தான் உங்களுக்கு சரியா வரும். இன்றைக்கு திரு ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா, மீண்டும் கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு நான் தருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர் நீட்டு போன்ற தேர்வுகளை மீண்டும் நாங்கள் வந்து எந்த மாநிலம் வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அது 2 நிமிஷம் விளக்கு கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவருடைய காங்கிரஸில் தான் நான் இருக்கேன். நான் இருக்கிற காங்கிரஸ் வந்து நேற்று அவர் பேசுகிற ஜனநாயக அமைப்புகள் மீது தாக்குதல்னு சொல்லி பாஜகவை தாக்குறாரு. அதில் ஒன்று தான் திரைப்படத்துறை. அதைத்தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் என்ன சொன்னார், இன்றைக்கு ED IT இப்படியெல்லாம் அமலாக்கத்துறை இவையற்றெல்லாம் ஏவி கலெக்ஷன் கரப்ஷன் பண்ணக்கூடிய பிஜேபியை அந்த வரிசையில் இன்னைக்கு அதாவது திரைப்பட தணிக்கை குழு வந்துருச்சு, அதாவது சென்சார் போர்டு CBFC அதுவும் வந்துருச்சுன்னு அவர் சொல்கிறார். இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னது வேற இல்லை, திரு முதல்வர் ஸ்டாலின் சொன்னது வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இப்போ பிரச்சனை வந்து இவ்வளவுக்கெல்லாம் காரணம் பராசக்தி ஜனநாயகன், இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் மக்கள் மீது ஏற்கனவே பல கணைகளை, அதாவது நிதி இது பண்ணுறது, மொழி பிரச்சனை எல்லாம். இந்த மொழி விஷயத்துக்கு நம்ம வர்றதுக்கு முன்னால் பியூஷ் கோயல் அவர்களை பலமுறை நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்க சொல்லி இந்தியில் பேசுகிறாரு. அமித்ஷா அவருடைய அந்த துறையிலிருந்து எல்லா தமிழக MPக்களுக்கு இந்தியில் கடிதம் வருது. இப்படி காங்கிரஸ் ஆட்சியாளர்களோட வரல. இப்படி மோசமான சொல்லிட்டு வரேன், இப்படி மோசமான ஒரு இந்தி விஷயத்தில் நாம் தமிழர்கள் நாம் எதுக்காமல் இருக்குங்கிறதுனால அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ நான் பராசக்திக்கு வர்றேன். இந்தி திணிப்புல பாஜகவும் காங்கிரஸும் சலைச்சதில்லை அப்படின்றதான பொது கருத்து. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு வர்றேன். பாஜக எப்படி எவ்வளவு கோரிக்கை வைத்தாலும் பண்ணல, காங்கிரஸ் அப்படி இல்லை. தமிழில் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்துச்சு, எல்லாம் செஞ்சிச்சு. மட்டுமல்ல, பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு வார்த்தை சொன்னார். இந்தி போராட்டம் ஆரம்பத்திலிருந்து வரும்பொழுது தமிழர்கள் விரும்புகிற வரை தமிழும் ஆங்கிலமும் இருக்கும், பேசாத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை சொன்னார். இடையில சாஸ்திரி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். அப்ப அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, இந்தி திணிப்பை திரும்பவும் அதிகாரிகள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். 100% விழுக்காடு ஒரு இந்துக்கள் அல்லாத ஒரு வகுப்பினர் இருக்கிறார்னு ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா. அந்த அதிகார வர்க்கம் என்பது ஆணவ வர்க்கமாக எல்லா காலங்களிலும் இருக்கிறது. இன்னைக்கு அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லிட்டு வரேன். அப்ப நடந்தது என்ன,
அந்த இதை வாபஸ் வாங்கினாங்க. அந்த போராட்டத்தை தான் பராசக்தி காமிக்குது. உண்மையை சொல்றது, நாங்கள் ஏன் சார் வருத்தப்படணும்? பராசக்தி அன்றைய காங்கிரஸை இந்த மாதிரி இந்திய திணிப்பு பண்ணாங்க. பிறகு அந்த போராட்டம் ஏன் வாபஸ் ஆச்சு? பராசக்தி பார்த்தா வரக்கூடிய கோபம் காங்கிரஸ் மேல வருது. பக்தவச்சலத்தை எப்படி காமிச்சிருக்காங்க? இந்திரா காந்தியை இந்த அளவுக்கு யாரும் காட்டல. இந்திரா காந்தியை நல்லா காட்டியிருக்கலாம். இந்திரா காந்தியை இந்தி அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு யாரை மென்ஷன் பண்றாங்கன்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் தான் சார் கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடியது உண்மை வரலாறு மக்களுக்கு தெரியும். ஏன் இந்தி போராட்டம் சில மாதங்களில் முடிவுக்கு வந்தது? அதே காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த தமிழும் ஆங்கிலமும் அந்த தொடர்பு மொழியாகவும் இருக்குங்கிற சொன்ன பிறகு அன்றிலிருந்து அதன் பிறகு அந்த பிரச்சனையே இல்லை. எந்த திமுக தலைவராக இருந்தாலும், எந்த அதிமுக தலைவராக இருந்தாலும் நேருடைய வாக்குறுதி இன்னைக்கும் அன்னைக்கும் சொல்றது மக்களுக்கு தெரியும். அப்ப நேருடைய வாக்குறுதியை காங்கிரஸ் செயல்படுத்தியது அதற்கு பிறகு. ஆனால் இன்னைக்கு பாஜக மிக மோசமாக இந்தியை திணித்து கொண்டிருக்கிறது. தமிழுக்கு 25 கோடி கொடுத்தா சமஸ்கிருதத்துக்கும் வடமொழிக்கும் கிட்டத்தட்ட 2500 கோடியை கொடுக்குது. அது ஏன் தமிழ் மக்கள் சைலண்ட் கில்லர்? நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. பாஜகவோட தனியா வந்தாலும் அதிமுகவோட கூட்டணி வந்தாலும் பாராளுமன்றத்தில் இங்க 0 சீட்டு கொடுக்கறதா தமிழ் மக்கள். அவங்களுக்கு தெரியும், நீங்க இந்திரா காந்தி என்ன அசிங்கப்படுத்தினாலும், இந்திரா காந்திக்கு எதிராகவே இருந்தாலும், அப்படி எதிராக இருந்தவர்கள் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகை என்று சொன்ன காலமும் இந்த நாட்டில் உண்டு. அன்னை இந்திராவின் மருமகளே, இந்தியாவின் திருமகளேன்னு சொன்னதும் உண்டு. அதெல்லாம் காலம் மாறும் சார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. இல்லை எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. அதாவது நான் தான் பதில் சொல்றேன் 2 பேருக்கு இடையில. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காங்கிரஸை பொறுத்தவரை பராசக்தியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயகனுக்கு தேவையில்லாத ஆதரவு கொடுக்க வேண்டியது. ஜனநாயகனுக்கு ஏன் ஆதரவு கொடுக்கிறோம்? நீ தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் திரைப்படத்துக்கு எதிராக, மோடி அரசு எதிராக இருக்கு, எல்முருகன் எதிராக இருக்கிறாரு, இந்த பாஜக எதிராக இருக்கிறது என்பதற்காகத்தான் நாங்க எதிர்க்கிறோம். திரு குமார் அவர்கள்ட்ட பராசக்தி படக்குழு சந்திக்குது. ஜனநாயகன் படத்துடைய நெருக்கடிக்கு பின்னணி பாஜக அப்படின்ற விமர்சனத்தையும் சேர்த்து பார்க்குறாங்க. இப்போ தாவேகாவுக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியை இங்கே மென்ஷன் பண்ணுது. நீங்கள் சென்சார் வேணும்னாலோ எங்களோட நட்பு பாராட்டினாலோ கூட்டணிக்கு வரணுன்ற அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு காட்டலையா சார்? ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது. எது நடந்தாலும் அதோட கனெக்ட் பண்ணா எந்த துறை சிபிஐ நார்மலாக நடக்குதுன்னு நீதிபதி சொல்றாரு சார். இல்லை, ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது. அந்த மத்தியில் இருக்க அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் மற்ற நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் இருக்க முடியும். போலீஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும் அல்லது சிபிஐ, ஐடி, இடி எல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்தந்த சூழ்நிலைகளில் அந்தந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை இது நீதிமன்றத்தால் நடக்கக்கூடிய விஷயம். இது இப்போ நடக்கிறது நீதிமன்றம். வேறு மத்திய அரசுக்கு என்ன ரோல் இருக்குது? நீதிமன்றம் இதற்கு போய் பராசக்தி படம் கட்டையை ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு இங்க அழைக்கப்பட்டிருப்பாங்களான்னு நான் கேட்கிறேன். ஒரே கட்டுப்பாடு மட்டுமல்ல, நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதா இருக்குது. அது எப்படி என்ன ஆதாரத்தை சொல்றீங்க? கட்ட பஞ்சாயத்து பண்ணது நீதிமன்றமே சொல்லி நீங்க கட் பண்றீங்கல்ல சார். கட் பண்றது யாரு? நீங்களும் அப்படி பேசுறீங்க. 25 கட்டு 30 கட்டு சார். அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுக்கு சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அது எந்த காலம் காங்கிரஸ் காலத்துல இருந்தது, எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க வேலையை அவங்க செய்யக்கூடாதா? இப்போ பராசக்திக்கு அவங்க சொன்ன 25 கட்டை அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆயிட்டு ஜனநாயகனுக்கு அவங்க கட் பண்ணி தர ரெடியா இருந்தாங்க. ஆனாலும் மறுதணிக்கை செய்யப்படும். என்ன சொல்லிட்டாங்க? இதெல்லாம் கட் பண்ணி கொடுங்க, போடுவோன்னு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனது யாரு? ஏன் அந்த பட நிறுவனம் தான் கோர்ட்டுக்கு போகுது. அந்த பட நிறுவனம் தான் கோர்ட்டுக்கு போகுது. அந்த கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குது. அவங்க ஏற்கனவே பேசி முடித்தபடி முடிச்சது தான். அதனால இப்போ 5வது ஒருத்தர் வெளியிட்ட சொன்ன கருத்து முடியாது. இல்ல சார், பராசக்தி பேசுற அரசியல் விட அதுல என்ன சார் அரசியல் இருந்த போது? ஏற்கனவே கேசரி, பகவந்த் கேசரியுடைய பெரும்பாலும் ரீமேக் சார் அது. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவரு ஒத்துக்கிட்டார். பராசக்தியில் சொன்னதை அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணி கொடுத்து வீட்டு சத்தம் வெளியே தெரியாமல் முடிச்சுட்டாங்க. அதான் அந்த ஒத்துக்கிட்டாருன்றது என்ன? படத்துடைய கட்டா இல்லை பொலிட்டிக்கலா? ஒரு பொலிட்டிக்கல் இல்லை.
படத்தை கட் பண்ணுங்கன்னு சொல்றதா, சென்சார் போர்டு அரசியல் ரீதியா லிங்க் பண்ணுங்கன்னு சொல்றதா? சென்சார் போர்டு என்னென்ன இதில் என்னென்ன எடுக்கணும், எதெல்லாம் கழிச்சு கட்டணுங்கிறது அவங்க சொல்லி அவங்க கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அது படம் ரிலீஸ் ஆகிட்டு. இதுவும் அதே போல் நின்றுருந்தாங்கன்னா ஒன்றும் ஆயிருக்காது. இதுவும் இப்போ இந்த பொங்கல் அன்னைக்கு ஆயிருக்கும். இது கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிற கதை தெரியும். 30 வருஷம் 40 வருஷம்லாம் இருக்கிற கதைலாம் தெரியும். இது இப்போ சீக்கிரம் 21 வருதா, இன்னொரு 10-15 நாள் கழிச்சு வருதா, இல்லை 21 வரும். வந்தாலும் திரும்ப அன்றைக்கி ஆர்குமெண்ட் விவாதம், அட்வொகேட் வரணும், ஜட்ஜஸ் ஃப்ரீயாக இருக்கணும், கோர்ட்டு ஃப்ரீயாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கிறது. அதனால் அது ஒன்று. ரெண்டாவது, சகோதரர் ஒன்று சொன்னார் முதல்ல பேசும்பொழுது, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிற கல்வியை வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் கொண்டு வர ராகுல் முயற்சி பண்றாரு. யார் கொண்டு போனது? அதுக்கு இங்க இருந்து சர்டிஃபிகேட் எமர்ஜென்சி எப்போ காங்கிரஸ் தான் கொண்டு எங்க யார் சொன்னா? அப்ப அது அவங்க நாங்களே கொண்டு வருவோம் சொல்லிட்டோம். பார்ட்டி ரெண்டு பேரும் ஒரே காங்கிரஸ் மனம் மாறி இருக்கு சார். அந்த காங்கிரஸ் வேறு, பராசக்தி காங்கிரஸ் வேறு, ராகுல் காங்கிரஸ் வேறு. ரைட். அப்படி வரணும். இப்போ ராகுல் காந்தியும் இருந்தாரு, சோனியா அம்மையார் இருந்தாங்க, மன்மோகன் சிங் இருந்தாரு, நரசிம்மராவ் இருந்தாங்க, எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இதே திமுக கூட இருந்தாங்களா இல்லையா? பராசக்தி காங்கிரஸ் வேறு, ஒரு நிமிஷம் ஜனநாயகன் காங்கிரஸ் ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன். இந்த காலகட்டத்தில் திமுக நினைக்கிறது தான் சட்டம் இந்தியாவில் அப்படிங்கிற காலம் ஒன்று இருந்தது. அந்த காலகட்டத்தில் இவங்க ஏதை கொண்டு வரல. இப்போ இவர் இப்போ ராகுல் காந்தி 99 இருந்து 2013 வரை இன்னைக்கு ராகுல் காந்தி கையில காங்கிரஸ் இருக்கு. அன்னைக்கு வந்து திருமதி சோனியா காந்தி இருந்தாங்க, டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தாங்க, இன்னும் பலர் இருந்தாங்க. நீட்டுக்கு யார் பிள்ளையார் சொல்லி போட்டது, யார் அமல்படுத்தினது? எந்த ஆட்சி அமலாச்சு? எந்த ஆட்சி அமலாச்சு சார்? அமலாச்சு உங்க பிஜேபி. எல்லா அடித்தளமும் போட்டது யாரு? அப்படி வாங்க. நாங்க என்ன சொன்னோம்? விரும்பாத மாநிலங்களில் சேது சமுத்திர திட்டத்துக்கு கூட தான் அடித்தளம் போட்டாங்க. நீங்க வந்து நிறைவேற்றிட்டீங்களா? நீங்க கேஸ் போட்டு நிப்பாட்டிட்டீங்க. சொல்லிடுறேன். அதாவது நீட்டுக்கும் அவங்க தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணது. அதே போல ஒரு உண்மை சொல்லுங்க, விரும்பாத மாநிலங்களில் நீட் இல்லை. இதுதான் காங்கிரஸ் பேசும்போது நீங்க சொல்லுங்க. அது கருத்து அவர் டைம் அடுத்த பேச போறீங்க. அதாவது நீங்க தவறா சொல்லிட்டீங்க, மக்கள் நினைக்க கூடாது. நீங்க அப்படி தவறு அப்படி சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா தவறா தெரியாது, உங்களுக்கு தெரியும். ரெண்டு விஷயமும், கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனது, இப்போ கொண்டு போனது அவங்க பார்ட்டி, அதே காங்கிரஸ் பார்ட்டி. இப்போ ராகுல் காந்தி இப்போ நான் திருப்பி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இத்தனை ஆண்டுகள் 2014 இந்த 15 லட்சம் மாதிரி நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். தலையிட்டீங்கன்னா நான் எப்படி பேச முடியும்? 2014 வரைக்கும் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. என்ன பண்ணீங்க? அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக. இப்போ 40 சீட்டில் இருக்குல்ல, இதே மெஜாரிட்டி அவங்களுக்கு இருந்தது. அப்போயே பண்ணலை. ஆக இவங்க பண்றது பூராமே மக்களை முட்டாள்கள் ஆக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டாள் ஆக்குறாங்க மக்களை. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அவர் இப்படி சொல்லியிருக்காரு. நீட்டையும் அதே போல சொல்றாரு. ப சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் கோர்ட்ல போய் இனிமேல் நீட்டை மறந்துருங்க, நீட்டு இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு திட்டவட்டமா கோர்ட் வாசல்ல வச்சு சொன்னாங்க. எல்லாரும் ஒரே ஒரு குமார் அவர் சொல்வது போல மக்கள்கள்லாம் முட்டாள் அல்ல, அவருக்கு நல்லா தெரியும். 2000 எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் தான் நீட் அனுமதிக்கப்பட்டது. காங்கிரஸ் சொன்னது என்னன்னு சொன்னா, எந்த மாநிலம் நீட்டை விரும்பவில்லையோ அவர்களுக்கு இல்லைன்னு சொன்னது. இதுதான் உண்மை. நான் திரு நரேஷ் அவர்கள்ட்ட, நீங்க கேஸ் போட்டதால தான், கட்டுக்கு ஒத்துக்காம கேஸ் போட்டதால தான் படம் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு பராசக்தி அந்த கட்டுக்கு ஏத்துக்கிட்டாங்க, அதனால ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல பொலிட்டிக்கலை கொண்டு வராதீங்கன்றார். இல்ல, இது தவறான தகவல். முற்றிலுமா நான் அப்பவே இடைமறிக்க முற்பட்டேன். முதல்ல வந்து படம் எந்தெந்த ஸ்டேஜை தாண்டி வந்திருக்கு அப்படின்னா, 18ஆம் தேதி இவங்க தணிக்கை குழுக்கு இவங்க வந்து சப்மிட் பண்றாங்க. அதை உடனே ரிவ்யூ பண்ணி 19ஆம் தேதி ரிவ்யூ பண்ணி 22ஆம் தேதி அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கட்டெல்லாம் பண்ணி கொடுங்க, மற்ற வேற எதுவும் கிடையாது, சில இடங்களை மியூட் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் தரேன் அப்படின்னு சொல்லி வாய்மொழியை சொல்லி அதை மறுநாளே கட் பண்ணி ரிட்டர்ன் ரீசப்மிஷன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு சர்டிபிகேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் வேலைகள், ப்ரமோஷன் வேலைகள் இதெல்லாம் படக்குழு பண்ணதுக்கு போயிட்டாங்க. அடுத்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. 5ஆம் தேதி ஒரு மெயில் வருது. 5ஆம் தேதி இந்த மாதிரி ரிவ்யூ பெட்டிஷனுக்கு போகுது, ரிவ்யூக்கு போடுறது அதோடைய ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து போகுது அப்படின்றது. அது ஸ்டாண்டர்ட் டைம் 15 நாளா இருக்கலாம், இல்ல 45 நாளா இருக்கலாம். நாங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டோமே, இப்போ வந்து கடைசி நேரத்துல எப்படி சொல்றீங்களேன்ட்டு 6ஆம் தேதி வேறு வழி இல்லாம நீதிமன்றத்தை நாடணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகளை நாங்க பின்பற்றி சட்டப்படி நாங்க போறோம். நீங்க ரிவ்யூ பண்ணணும்னா இமிடியேட்டா ரிவ்யூ பண்ணி கொடுத்த படங்கள் இருக்கு. இதே விஷயம் சென்சார் சர்டிஃபை ஆகி வெளியே வந்த ரிலீஸ் ஆன படங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளானதுக்கு பிறகு திரும்பவும் ரிவ்யூக்கு போய் ஓவர் நைட்ல ரிவ்யூ முடிஞ்சு மறுநாளே ரிலீஸ் ஆன கதைகள்லாம் இருக்கு.
இவங்க உண்மையிலேயே இந்த படம் ரிவ்யூ பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தேதி 14. இந்த தேதிக்குள்ளாரவே அதை ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு முடியும். நான் நினைச்சா முடியும், ஆனா நான் செய்ய மாட்டேன். அந்த ஒரு மனப்பான்மையில தான் இந்த படத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. இல்ல செய்ய வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? நீதிபதி கேட்கிறார் சார், நீங்க தேதியை நிர்ணயிச்சுட்டு வந்துட்டு எங்களுக்கே அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு சார். நீங்க சென்சார் கூட கேட்கலாம், நீதிபதி கேட்கிறாரு. மற்ற மாநில படங்கள்லாம் கூட விட்டுருங்க, தமிழ்நாட்டுல இந்த தேதியில ரிலீஸ் பண்ணுவோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தேதியில போனா சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்ற கால அந்த வரையறைக்குள்ளதான் இவங்க போயிருக்காங்க. நேற்று போயிட்டு இன்னைக்கு நான் அவங்க சர்டிபிகேட் கேட்கல. அவங்க போன தேதியை பாருங்க, அதுவும் தக்கல்ல போயிருக்காங்க. தக்கல் ஆப்ஷன் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த தக்கல் வழிமுறையில இவங்க போயிருக்காங்க. எல்லாத்தையும் மீறி இவங்க நாங்க தரோம்னு வாய்மொழியில சொல்லும் போது இல்ல இது ரிவ்யூ போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அதாவது மத்திய உள்துறையிடம் ராணுவத்தை பற்றிய ராணுவ அடையாளங்களை பயன்படுத்தும் போது மத்திய அரசிடம், அதாவது உள்துறையிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அது தெரிந்து பண்ணினார்களா தெரியாமல் பண்ணினார்களா இதுவரைக்கும் அவங்க அதை பெறவே இல்லை. அதனால தணிக்கை துறை வந்து சென்னையில் எடுத்த முடிவை டெல்லி அப்ரூவ் பண்ணா தான் அது அக்செப்டடு. அதனால அதையும் நீங்க சேர்த்து பேசணும். சார் நான் புரியுது, நான் அதுக்கும் பதில் சொல்றேன். இவங்க சொல்லக்கூடிய அந்த ராணுவ எம்ப்ளம் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க, சிம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது இந்த முதல் நாள் ரிவ்யூ பண்ணாங்க இல்லையா, படத்தை வந்து பார்த்தாங்க இல்லையா சென்சாருக்காக, அவர்கள் பார்த்துட்டு அன்னைக்கே சொல்றதுக்கு என்னன்றதுதான் சொன்னோம். ஏன் இப்போ படம் தயாரித்தவர்களுக்கு அதை சென்சாருக்கு அனுப்பினவங்களுக்கு தெரியலன்னா அதை ரிவ்யூ பண்ணவங்களுக்கே தெரியலையா? 4 பேர் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஒருத்தருக்கு மட்டும்தான் மாற்று கருத்து இருக்கு. அந்த ஒருத்தர் கூட இந்த எம்ப்ளம் பத்தி நீங்க சொல்லல. இந்த மிலிட்டரி பேஸ்ல இருக்கு, இது வந்து நாட்டின் ராணுவத்தின் பத்தின சில சீன்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நாங்க தவிர்க்கணும், இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்ற கருத்துக்கள் வராம நாங்க கொடுப்போம் வாய்மொழியில நீங்க எப்படி சொன்னீங்க? அப்போ சென்சார் போர்டுக்கு தெரியலையா? சென்சார் போர்டுக்கு அந்த புரிதல் இல்லையா? சென்சார் போர்டு யாரோ ஒருத்தர் பின்னாடி சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இதை நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாநிலத்திலிருந்து வந்ததா மத்தியில இருந்து வந்ததா ஐயா தான் சொல்லணும். ஐயா தான் சொன்னாரு மாநிலத்திலிருந்து அழுத்தம் கொடுத்து. அவர் சொல்றது இருக்கட்டும் சார், யார் நிப்பாட்டினாங்கன்னு ஏன் விஜயோ தாவேக்காவோ ஏன் யாருமே சொல்லல? இல்ல இது வந்து ஒரு தொழில் சார். ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த வியாபாரம் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த நடிகர்களுக்கும் டைரக்டருக்கும் உட்பட்ட கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நடக்கும். நீங்க இந்த படத்துல ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, அரசியல கொண்டு வராதீங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க நாங்க சொல்லிருக்கலாம். ஏன்னா படம் தயாரிக்க வரும்போது ஆடியோ லான்ச்ல அவர் சொல்லியிருந்தாரு, தயாரிக்க வரும்போதே நான் சொன்னேன் இவ்வளவு பிரச்சனைகள் என் படத்துக்கு ஏற்கனவே வரும், இந்த படம் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற வருது, என்ன இப்ப ஓகேவா உங்களுக்குன்னு கேட்டுதான் நான் பண்ணேன் அப்படின்றாரு. சோ அவங்களுக்குள்ளார ஏதாவது டீலிங் இருக்கலாம். இப்ப பராசக்திக்கே எடுத்துக்கங்க, முதல்வர் அவர்கள் சர்டிபிகேட் வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கல, சர்டிபிகேட் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரும் ட்வீட் போட்டிருக்காரு. அவரும் ஜனநாயகனுக்கு ஆதரவா போடல, 19 கருத்து சுதந்திரத்துக்கு போட்டிருக்காரு. இதே விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படின்ற முறையில் பிரதமரை சந்தித்திருந்தால் நீங்க என்னெல்லாம் பேசியிருப்பீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்குறாங்க. இப்போ சிவகார்த்திகேயனோட படக்குழு சந்தித்ததை இது சாதாரண ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்றீங்க, விஜய் சந்தித்திருந்தா? அது சிவகார்த்திகேயனோ ஜிவி பிரகாஷ்குமாரோ அல்லது வந்து ரவி மோகன் என்று சொல்லக்கூடிய திரைப்பட நடிகரோ விரும்பி வந்து அந்த பொங்கல் விழாவுக்கு தாங்களே முன் வந்து போனார்கள்னு கிடையாது. அழைத்தார்கள், அதிகார மையத்திலே இருக்கிறவர்கள், அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் துறை சார்ந்த தகவல் ஒலிபரப்புத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் அழைத்தார் என்று சொல்லுகிற போது மறுப்பது நாகரிகமாக இருக்காது என்கிற கணக்கிலே போயிருக்கிறார்களே தவிர இது வந்து பொங்கல் விழாவுக்கு தானே போயிருக்காங்க. பாஜக விழாவுக்கு போயிருக்காங்களா, பாஜக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்களா? இது எப்படி நீங்க வந்து அரசியலாக கோர்த்து விட முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர்களாக விரும்பி போனா கதை வேற. இல்ல சார், விஜய்க்கே அப்படி ஒரு அழைப்பு வந்து போயிருந்தா அதை நீங்க அரசியலா பார்த்திருக்க மாட்டீங்களா? அப்படி போனவர் தானே ஏற்கனவே மோடியை போய் சந்திச்சாரு, கோயம்புத்தூர்ல போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கிறாரு. ஏற்கனவே இதே அழைப்பு வந்து கடந்த காலத்துல பிரச்சாரத்துக்கு போல இல்ல, அது மாதிரிதான் இதுவும் இப்பயும் பிரச்சாரத்துக்கு போல யாரும். இப்பயும் பொங்கலுக்கு தானே போயிருக்காங்க. பொங்கலுங்கிறது ஃபெஸ்டிவல். அத பேசினீங்கல்ல, நீங்க பாஜகவோட ஒப்பிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அழைத்தார்கள். ஏற்கனவே அழைத்த போது இதே மாதிரி தான் வந்து விஜய் போனார். அப்போ பாஜக போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவீங்களா? விஜய் போய் மோடியை பார்த்த அன்னைக்கு அப்படி யாருமே சொல்லலையே. ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு, உடனே காங்கிரஸில் சேர்ந்தாருன்னு யாரும் சொன்னீங்களா? இல்லையே. அது மாதிரி அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள், அதிகார வர்க்கமாக இருக்கிறவர்கள் அழைக்கிற போது மரியாதை நிமித்தமாக பார்ப்பது என்பது ஏற்கனவே இருக்கிற ஒரு மரபு தான். இதற்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. இல்லை சார், இப்போ தாவேக்காவை பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு தான் தாவேக்காவை சொல்றாங்க. நாம் தமிழரையும் திமுக கூட்டணியில் இருக்கவங்க விமர்சிக்கிறாங்க, திருமா உள்ளிட்டவங்க. ஆமா திருமாவளவன் விமர்சித்தார்.
ஆமா. இப்போ விஜய் போய் பார்த்தா அதை பொலிட்டிக்கலாக எடுத்துக்குவீங்களான்னு நான் கேட்குறேன். இல்ல, விஜய் அரசியல் தலைவர் ஆனதற்கு பின்பு போய் பார்த்தா பொலிட்டிக்கலா தான் எடுத்துக்க முடியும். வெறும் திரைப்பட நடிகரா இருக்கிறவங்க இப்ப சிவகார்த்திகேயன் மாதிரி வெறும் நடிகரா இருந்தா எடுத்துக்க முடியாது. அரசியல் தலைவர் ஆனதற்கு பின்பு சந்தித்தால் அதுல அரசியல் சாயம் பூசப்படும்ல, அந்த வண்ணம் வந்து அவர் மீது சுமத்தப்படும்ல. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்படித்தான் நடக்கும் நான் நினைக்கிறேன். திரு நரேஷ் சார், ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். சப்போஸ் நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஐயா சொல்றது வந்து இப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பேசுறாங்க. ஆனா இத்தனை நாட்களாக பிஜேபி போட்டு கொடுத்த பாதையில தான் தாவேகா இயங்கிட்டு இருக்கு, பிஜேபி சொல்லி கொடுத்த அஜெண்டாவில தான் தாவேகா இயங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மாதத்துல இந்த முக்கியமா இந்த ஜனநாயக சம்பவத்திலயும் சரி, சில இப்ப நகர்ற நிகழ்வுகள்லயும் சரி, பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக தாவேகா தமிழ்நாட்டில் இயங்குது அப்படின்றத அப்பட்டமாக நிறுவப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இந்த சம்பவம் மூலமா பார்க்கணும். முக்கியமா இந்த விஷயத்துல பராசக்தி டீம் அங்க போனதுக்கு பதிலா ஜனநாயகன் டீம்ல இருந்து யாராவது அங்க போயிருந்தாங்க அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக கற்பிதங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா சமீபத்துல சம்பந்தமே இல்லாம பாஜகவும் RSSம் பெற்றெடுத்த பிள்ளைதான் தாவேகா அப்படின்லாம் வந்து அண்ணன் திருமாவளவன் உட்பட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதன் அடிப்படையில பேசினாங்கன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த திமுகவின் அலங்கோல ஊழல் ஆட்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மதவாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருந்த மக்களுக்கு நான் இருக்கேன். பாஜகவை நான் தீவிரமாக எதிர்ப்பேன். மதவாதத்தை ஒருபோதும் தமிழ்நாட்டில் நான் விட மாட்டேன். நான் ஒரு முக்கிய சக்தியாக பிரைமரி போர்ஸா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க கூட வல்லமையோடு நான் வரேன்னு சொல்லி தாவேகா நீ நிக்குது. பாஜகவை இங்கே கால் ஊன்ற விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக தாவேகா உருவெடுத்திருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ராஜகம்பீர் நப்பாஸ், இந்த ஜனநாயகன் பிரச்சனையின் மூலமாக தாவேகாவும் பாஜகவும் எதிரிகள் அப்படின்றது பொதுவெளியில் அம்பலமாகலையா அப்படின்னு கேட்குறேன். எங்க பாஜகவை கொள்கை ரீதியாக எப்பயாவது எதிர்த்திருக்காங்களா? கொள்கை எதிரி என்று அவர் சும்மா வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றாங்களே தவிர, அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றாங்களே தவிர களத்துல எங்கேயாவது போய் வந்து அவங்க நின்றுருக்காங்களா? திருப்பரங்குன்றத்தை வந்து நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் என்று மதவாத சக்திகள் வந்து கொக்கரிக்கிற போது களத்திலே நின்றுக்கிறார்களா? தீபத்தூண் எது, சர்வே கல் எதுன்னு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களா? இவங்களுடைய கள செயல்பாடு என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதான்னா 30 நிமிடம் வந்து விஜய் பேசினா 29 நிமிடம் திமுக திட்டுறாருங்க. அவர் பாஜகவை பேசுவதற்கு பயப்படுறாரு. பாஜக மீது அவர்களுக்கு பதட்டம் இருக்கிறார். அதனாலதான் திருமாவளவன் வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு மூத்த தலைவர், அரசியல் வல்லுநராக இருக்கிறவர் ஏன் அந்த குற்றச்சாட்டை சொல்றாருன்னா, நீங்கள் பாஜக பக்கம் பாயவே இல்லை, முழுக்க மாநில அரசை மட்டுமே நீங்கள் வந்து குறிவைத்து தாக்குகிறீர்கள். பாஜக பக்கம் நீங்க கொள்கை எதிரியை ஏன் தாக்கவில்லை? அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரிக்கு தான் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆனா நீங்கள் அவரை வந்து மேம்போக்காக பேசிக்கொண்டு மாநில அரசின் மீது மட்டுமே, நீங்கள் திமுகவின் மீது மட்டுமே பாய்ச்சலை நிகழ்த்துவதன் வழியாக உங்கள் மீது சந்தேகம் வலுப்பதற்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணமாக இருக்கிறது. களத்திலே நீங்கள் இல்லை, திருப்பரங்குன்றத்திலே நீங்கள் இல்லை. கிறிஸ்தவர்கள் மீது கிறிஸ்துமஸ் அன்னைக்கே தாக்குதல் நடக்குது. அதை கண்டிப்பதற்கு விஜய் முன்வரவில்லைங்கிறப்ப அவரை எப்படி சிறுபான்மை மக்கள் நம்புவார்கள்? அவரை எப்படி மதவாதத்துக்கு எதிரானவர் என்று அவர் நம்புவாங்க? மதச்சார்பற்ற சக்தியாக அவர் எப்படி நம்ப முடியும்? அதுக்கான எந்த ஆதாரமே இல்லையே. நீங்க எது நடந்தாலும் மௌனமாக கடந்து போறீங்க. நாடே எல்லா தலைவர்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க ஜனநாயகனுக்கு ஆதரவா. விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறார். தன் பிரச்சனைக்கு வாய் திறக்காத விஜய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு எப்படி வாய் திறப்பார்? அவர் எப்படி நம்ப முடியும்? அவருக்கு தலைமை பண்பு மிக கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதா இல்லையா? நரேஷ், ஒரே வார்த்தை முடிச்சிடலாம். நரேஷ், திருப்பரங்குன்றம் இஷ்யூ பாஜகவும் திமுகவும் இணைந்து நடத்தக்கூடிய நாடகம் அப்படின்றத இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் பேசினாங்க. இருங்கண்ணே பதட்டப்படாதீங்கண்ணே, இருங்கண்ணே ஒரே நிமிஷம். விஜய் ஒரு விளக்கம் சொல்றியா? அவர் என்னைக்கா சொல்லிருக்காரு? அந்த விளக்கத்தை சொல்ல விடுங்க. நீங்க இல்ல அவர் சொல்லாததெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க? அவர் சொல்லி இருக்கிறாரு அந்த மாதிரி. விஜய் எங்கயா சொல்லி இருக்கிறாரா? நீங்க தான் சொல்றீங்க. அவர் சொல்லல. இங்க நீங்கள் மதவாதத்தை ஊக்கப்படுத்த விரும்புறீங்க, திமுக சேர்ந்துகிட்டு அதுல குளிர்காய விரும்புது. அதற்கு அவர் இங்கே இரையாக விரும்பவில்லை. அவரால் இங்கே இன்னொரு பிரச்சனை பெருசா, அதாவது அவர் பேசினார்னா அவர் பேசினதுக்கு இன்னொரு விவாதம் கிளம்பும், அதற்கு ஒரு விவாதம், இது மக்கள் மத்தியில பெருசா பேசப்படும். நீ பெரிய விவாதத்துல இன்னைக்கு ஒருத்தர் யாரோ தீக்குளிச்சு செத்தாருன்னு சொல்லி பாஜக சைட்ல இருந்து அதோட பிரபகண்டனை பண்ணிட்டு இருக்க மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இதுல பலியாகணும் அப்படின்னு திமுகவும் பாஜகவும் நினைக்குது. அதற்கு அவர் ஈல்டாக விரும்பல, அதனால அதை பத்தி பேசல. நீதிமன்றத்துக்கு போயாச்சு, நீதிமன்றத்துல நீதி கிடைக்கணும் அவங்க நம்புறாங்க. ஒரே வார்த்தை அப்பாஸ், ஒரே வார்த்தை இறுதி கருத்து. ஏங்க
நீதிபதி மேலே குற்றச்சாட்டு உருவாகி இருக்கிறது, நீதிபதி மேலேயே விமர்சனம் வந்திருக்கிறது. நீங்க நான் கேட்கிறேன், அது திருப்பரங்குன்றத்தை விடுங்க, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பங்கு பெற்றீங்க, ஏன் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டிப்பதற்கு எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் அச்சப்படுறீங்க? விஜய்க்கு ஏன் அந்த அச்சம்? பாஜகவை பார்த்து ஏன் விஜய் பயப்படுகிறார்? அத சொல்லுங்க முதல்ல. ஓகே, பூசி முழுகாதீங்க, அரசியல்ல பூசி முழுகுறவங்க. நம்முடைய ராஜதந்திரன் சொல்வது சரியா இருந்தால் விஜய் வந்து ஒரு செக்யுலர் ஸ்டாண்ட் எடுக்காருங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். ஆனால் அது அவங்கள தான் பாதிக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் சொல்ல வர விஷயம் என்னவென்று சொன்னால், திருப்பரங்குன்ற விஷயம் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு விஜய் மீதும் நிறைய வருத்தம் உண்டு. ஏன்னா ஒரு அறிக்கை கிடையாது. இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களுக்கு பாஜகவும் சேர்ந்து பண்ற டிராமா நாங்க வரணும். அது இது டிராமான்னு சொல்ல முடியுமா சார்? இதெல்லாம் டிராமா எல்லாத்தையும் பாதி. இது அவராவே கற்பனை பண்ணி டிராமா. இது பெரும்பான்மை மக்கள் மனசை விஜய் புண்படுத்தி இருக்கிறார் என்பது இதனுடைய ரிசல்ட். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அல்லது இந்த ஆட்சி விஜய் மீது நீங்கள் டெல்லிக்கு வாங்க, சிபிஐக்கு வாங்க, திரைப்பட தணிக்கை குழுக்கு வாங்க, கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் உங்களை அலக்கடிக்க, இப்படி எந்த வேலையுமே பாஜக செய்த அளவிற்கு திமுக விஜய்க்கு எதிராக எதுவுமே செய்யலைங்கிறது உண்மை. அப்படி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களை அதிகமாக விமர்சிப்பது தம்பி விஜய். எங்கள் தலைவர் செல்வப்பிரதிகை சொன்னார், ஏன் தேவையில்லாமல் சிங்கத்தின் வாயில் போய் விழுந்துட்டீங்க கரூர் விஷயத்தில், இங்கே முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் சிபிஐ கேட்டு இப்போ சிபிஐயில் போய் இவங்களை வந்து மணிக்கணக்கில் உங்களை விசாரிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த படத்தை வந்து எளிமையாக விட்டுருக்க முடியும் நினச்சிருந்தா, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் புகார் கொடுத்தாருன்னு இதை கொண்டு போய் ரிவ்யூக்கு கொண்டு போகிறேன்னு சொல்வது, அதன் பிறகு இது கோர்ட்டுக்கு போய் எங்கே துஷார் மேத்தா, யார் துஷார் மேத்தா? பிஜேபியுடைய 99 வழக்குகளில் கலந்துக்கூடிய துஷார் மேத்தா வர்றது, இந்த படத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஒரு மாதம் தள்ளி போட்டது. இப்படி விஜய்க்கு அடுக்கடுக்காக எதிராக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக பேசலைன்னு ராஜகம்பீரன் சொல்றதையும் குமார் சொல்றதையும் நான் ஏற்றுக்கிறேன். தம்பி விஜய் அவர்கள் இனிமேலாவது நல்ல ஆலோசனைகளை வைத்துக் கொண்டு யார் எதிரி யார் நமக்கு நண்பன், இன்னைக்கு திமுக அல்லது முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்யறாரு? எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் இருக்கிறாரு. தேவையில்லாம என்னைக்கும் விஜய் இதுவரை அவர் கூட இல்லை. தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாளைக்கு நாளைக்கு விருது பெறக்கூடிய சத்தியவேல் முருகனார், துரைமுருகனார், அருள்மொழி, இறையன்பு உள்ளிட்ட இலக்கிய சொல்லர் ராமலிங்கம் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாளைக்கு விருது பெறுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்து ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே பார்த்த உங்களுக்கு நன்றிகளை. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.